எது என்று கேட்டால் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றம். உலகம் இதுவரை கண்டும் கேட்கிறாத மெய் சிரிக்க வைக்கக்கூடிய போர்க்களங்களை கண்டு 7 அணு ஆயுத வல்லரசுகளை களத்திலே எதிர்கொண்ட மாவீரன் உலக வரலாற்றிலேயே பிரபாகரனை தவிர இன்னொருவன் கிடையாது. அந்த பிரபாகரன் அவருடைய வாழ்க்கையிலுடைய ஒழுக்கம், அவர் கடைபிடித்த ஒழுக்கம், அவர் கடைபிடித்த வீரம், தமிழருக்கென்று ஒரு நாடு இல்லை உலகிலே, எல்லா நாடுகளிலும் தமிழர் இருக்கிறார். ஒரு நாடு பிறக்கட்டும், அண்ணா திராவிட நாடு கேட்டார், பின்னர் கைவிட்டார். சேரப்படையதற்கு தமிழருக்கென்று ஒரு தேசம் ஈழத்திலே அமையட்டும், இது என்னுடைய இயக்கம், என்னுடைய வேட்கை. ஈழ போர்க்களம் அமைவதற்கு அடித்தளம் அமைத்துக் கொடுத்தது யார் தெரியுமா? வள்ளல்களுக்கெல்லாம் வள்ளல் என்று போற்றப்பட்ட மக்கள் கழகம் எம்ஜிஆர் அவர்கள். அவர்தான் ஈழ போர்க்களத்தில் அடித்தளத்தை அமைத்துக் கொடுத்தவர். அவர்கள் ஆயுதம் ஏந்துவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்தவர். அந்த வன்னி காடுகளுக்கு நான் போயிருக்கிறேன், மரண வாசலிலே நின்றிருக்கிறேன். உயிர் அடுத்த நிமிடம் போகும் என்ற நிலையில் ராணுவத்தால் சுற்றி வளைக்கப்பட்டு தாக்கப்பட்டிருக்கிறேன். அதில் 100 நிலையில் உயிர் பிழைத்து திரும்பி வந்தேன். 30 வருடம் எந்த இயக்கத்துக்கு அல்லும் பகலும் அனாவலமும் பசி நோக்காது, மெய்வருத்தம் மாறாது ஓடி ஓடி உழைத்தவர். ஒளி பாய்ந்து வருகிறதா கலைஞரை தாக்க வீசியவரை கையும் மெய்யுமாக பிடித்து நைய புடைத்து போய்கிறதும் படைத்தவர். கைதில் பயணம் போகிறாரா கலைஞர் பதவியோடு, அர்த்தராத்திரிலே ஒரு மந்திரி மது போதையில் கதவை தக்க வருகிறார் என்று உள்ளே நுழைய விடாமல், இந்த கதவை எவன் தட்டினாலும் கை வெட்டுப்பட்டு துண்டாக விழும் என்று சொல்லி பொழுது விடிய விடிய அந்த அறை வாயிலேயே நின்று கொண்டிருந்தவர் தான். இப்படி கலைஞரின் உடலை உயிரை காப்பாற்ற போராடிய ஒரு தலைவரை திமுக கழகத்திலே அடையாளம் காட்டுங்கள் பார்ப்போம். நான் கலைஞருக்கு உயிர் கொடுக்கும் சித்தமாக இருந்து போராடி கலைஞர் கைகாணார் என்று நாளிலேறி தாலுகா அலுவலகத்திலே என்னை மாய்த்துக் கொள்வேன் என்று உண்ணாநிலை அறப்போர் நடத்தியவர் என் நெஞ்சை விட்டு அகலாத பிரதான் குறிச்சி அழகர். அவருக்கு இயக்கத்தில் 25 முறை பாளையங்கோட்டை சிறையில் இருந்திருக்கிறேன். திமுகவுக்காக என்னை ராஜ்யசபாவுக்கு அனுப்பினார்கள். அந்த ராஜ்யசபாவிலே தமிழனின் கீர்த்தி கொடியை, திராவிட இயக்கத்தினுடைய புகழை, திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெருமையை என்னை போல் நிலைநாட்டியவர் எந்த நாடாளுமன்ற உறுப்பினரும் கிடையாது. ஆனால் அகாண்டமான குறைப்பொழி சுமந்தப்பட்ட கொலை செய்ய துணிந்து விட்டார்களுக்கோ புலிகளை வைத்து இந்த வழி சுமத்தப்பட்ட காரணத்தால் 5 திமுக தோழர்கள் தீக்குளித்து வாழ்ந்தார்கள். அந்த நெருப்பிலே பிறந்ததுதான் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம். எவ்வளவோ அவதூறுகள், படிச்சொற்கள், என் மீது அபாண்டமான படிச்சொற்கள், கொலை செய்யவே துணிந்து விட்டார் என்பதை விட இன்னொரு குற்றச்சாட்டு இருக்க முடியும்? உலகத்தில் எந்த அரசியல் கட்சியிலும் இப்படி ஒரு நிலைமை எவருக்காவது ஏற்பட்டதுன்னா எனக்கு ஏற்பட்டது. அதையும் தாங்கிக் கொண்டு ஒரு கட்டத்துக்கு பிறகு இந்துத்துவ நச்சரவங்கள் நுழைந்துவிடக் கூடாது என்பதற்காக திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நான் உடன்பாடு மேற்கொண்டேன். உடன்பாட்டுக்கு விசுவாசமாக நடந்து கொண்டேன். தவறுகள் கண்டபோது நான் சுட்டிக்காட்டி அவர்களை குறை சொல்லவில்லை. உன்னத்தின் உச்சியிலே வைத்து கலைஞரையும் திமுக கழகத்தையும் புகழ்ந்து ஏன் இப்படி பேச வேண்டும் என்று நான் கேட்டார். ஆனால் அவமதிக்கப்பட்டோம். மற்றவர்களுக்கெல்லாம் அதிக இடங்கள், உங்களுக்கு இடங்கள் கிடையாது, இவ்வளவுதான். எங்கள் சின்னத்திற்காக நீங்கள் போட்டியிட வேண்டும். இப்படி ஒரு நிர்பந்தம், அழுத்தம் கொடுக்கப்பட்ட போது திராவிட முன்னேற்ற கழகத்தை விட்டு விலகுவதுதான் இனி ஏற்றது என்று மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தின் தோழர்கள் நான் நேரத்துக்கு வந்துட்டேன், நீங்க நேரத்துக்கு காத்து இருக்காங்கன்னா நான் காத்து வந்தாரா, நீங்க டயத்துக்கு போனீங்களா? குருவானவர் காத்து கொண்டிருக்காங்க. குருவானவர் காத்து கொண்டிருந்தால் நான் நேரத்துக்கு வந்து நேரம் சந்திச்சுட்டாங்க போக வந்தேன். வாழ்த்தவர்களுக்கு வரலையே, வாழ்த்துவதாகவும் இல்லையே.
அப்ப அந்த சர்ச்சுக்கு நான் போக இருந்தவன் எதுக்கு மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்தீங்க? மண்டபத்துக்கு கூட்டிட்டு வந்த பிறகு பெண்ணு மாப்பிள்ளை பக்கத்துல ஏன் நிக்க வச்சீங்க? அப்ப பெண்ணு மாப்பிள்ளைய வாழ்த்த வேண்டியது கடமையின் போது ஒப்புக்கு 2 வார்த்தை சொல்லிட்டு போறா, அது சரியில்லை, பழகிய நட்புக்கு அது அழகல்ல என்பதா இவ்வளவு நீண்ட நேரம் எடுத்துக்கொண்டே தயவு செய்து குருவானவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நீங்கள் அங்கே பேசுவதை நான் பைபிளில் இருந்து அடியே இங்கே பேசுகிறேன் என்பதை தெரிவித்து வாழ்ந்த மக்கள் நலமோடு வாழ்க, அளவோடு வாழ்க, செந்தமிழ் செழித்து வாழ்க என கூறி அரசியலுக்குள் போனவுடன் இங்கே நம்முடைய மதுரா எனக்கு ஒரு பிரேக் போட்டு இங்க திமுககாரர்கள் வந்திருப்பாங்க, அவங்க மனம் புண்படுத்துவது எனக்கு ஒரு முட்டுக்கட்டை போட்டு விட்டார். ஆனால் பேச வேண்டிய இடங்களில் நான் பேசுவேன் என்பதை சொல்லி இந்த இயக்க வரலாற்றில் ஒரு சிறு துளியை இங்கே எடுத்து வைத்திருக்கிறேன். நான் தமிழ் நாட்டுக்கும் தமிழக மக்களுக்கும் தமிழுக்கும் ஈழத்திற்கும் ஈழ விடுதலை புலிகளுக்கும் பக்கபலமாக இருந்து பாடுபட்டவர் என்ற தகுதியோடு இந்த மணமக்கள் நீடுமூழி வாழ்க. காவிரி ஆற்றினுடைய மணலிலும் 12 நாள் வாழ்க, வானத்து நட்சத்திரங்களின் எண்ணிக்கையிலும் 12 நாள் வாழ்க, பெய்கின்ற மழையில் மழை துளிகளின் எண்ணிக்கையிலும் 12 நாள் வாழ்க என்ற வாழ்க்கை இந்த வாழ்க்கையை இதோடு முடித்துக் கொண்டு நல்ல வேளை இப்பொழுதாவது ஓய்வறிக்கையை பிடித்துக் கொண்டார் என்று இப்பதான் 11வது கொஞ்சம் குருவாக கோயில் கொண்டு தொழுவார்கள். குருவாக எங்கேயும் போக மாட்டார், கச்சதா இருப்பார்.